தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீ, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீ, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசையாய் கல்வாரி அன்பினால எங்கள் உள்ளத்தை நிரப்பணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு பவுலையா சொன்னாரப்பா. உங்களால் நான் எவ்வளவு குறைவாக அன்பு கூறப்பட்டிருந்தாலும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஆண்டவரே, கிறிஸ்து ஆண்டவரே எங்களிடத்தில் நீங்கள் உருவானது போல இங்கே வந்திருக்கிற எங்கள் சின்ன பிள்ளைங்களிடத்தில், வாலிப தம்பி தங்கச்சியின் இடத்துல, பெரியவங்க உள்ளத்தில் அப்பா நீங்கள் உருவாகணும்னு கற்ப வேதனைப்பட்டு ஒரு ஜெபிக்கிற ஒரு அனாயிண்டிங் ஆண்டவரே, இந்த பவுலையாவுக்குள்ளே வைத்த அந்த வல்ல அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை போல ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மற்ற சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாய், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், கிறிஸ்துவின் அன்பினால எங்கள் உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. வெறுமனையாய் வார்த்தையினால் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, வார்த்தை வாழ்க்கையாய் மாறட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் சகல கனமும் துதியும் மகிமையும் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். முதலாவது நீங்கள் வார்த்தை பார்த்துருப்பீங்க, மன்னிப்பு. ஆண்டவர் என்ன செஞ்சார்? மன்னிப்பை வழங்கினார். அக்கிரமக்காரருக்காக நம்ம என்ன செஞ்சார்? வேண்டிக் கொண்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ரெண்டாவது வார்த்தை பார்த்தோம், ரட்சிப்பு. கல்லனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும்.
எதை இழந்தாலும்ப்பா, இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 1 யோவான் 2:25 தான்ப்பா. நீ எவ்வளோ பெரிய மினிஸ்டராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்னப்பா? ஆண்டவர் அந்த கல்லனுக்கு கடைசி நேரத்தில் அந்த கிருபை கிடைச்சதுப்பா. ஒருவேளை அவன் வலது பக்கத்தில் இருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய வலதுபுறம் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு சைடு. ஹல்லேலூயா. வலது பக்கத்தில் இருக்கிறவங்க தான் செம்மறியாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை வைத்து வேத அறிஞர்களும் என்ன சொல்கிறாங்க? வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன்னு சொல்லி நாங்களும் டீச் பண்ணுறோம், ப்ரீச் பண்ணுறோம். இருக்கலாம். எந்த பக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வலதுகை நம்மை அணைத்து கொண்டிருக்கிறது, அவர் இடதுகை நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறது. 3வது நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஒரு தேவனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷகுமாரனாகவும் வந்தார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை என்ன செஞ்சார்ப்பா? பராமரித்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பின் சீடன் கையில் ஒப்பு கொடுத்தார். தன் மார்பிலை சாய்ந்து கொண்டிருக்கிற அந்த அன்பின் சீசன் கையில், இதோ உன் தாய், மகனே இதோ உன்னுடைய அன்பு மகன் சொல்லி தாயின் இடத்துல மகனையும் என்ன செஞ்சார்? ஒரு புதிய உறவை ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏற்படுத்தி வைத்தார், பராமரித்தார். என்னதான் நம்ம இருந்தாலும் நம்முடைய இந்த உலகத்தில் நன்றாக இருக்கணும்னா நம்முடைய தகப்பனையும் தாய் என்ன செய்யணும்ப்பா? கனம் பண்ணணும். 4வது என்ன செஞ்சார்? நம்முடைய உலகத்தில் இந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் மிகுந்த அந்தகாரம் பூமி எங்கும் உண்டாயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்முடைய உலகத்தில் நம்முடைய ஒவ்வொரு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய அத்தனை பேருடைய அக்கிரமத்தையும் அநேகருடைய அக்கிரமங்களை அவர் தாமே சுமந்தார். அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு பேருக்காக வேண்டிக் கொண்டார். எல்லாருடைய பாவமும் அவர் மேலே விழுந்ததுப்பா. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஸோ அந்த நேரத்தில் அவர் பாடுகளின் உச்சக்கட்டத்தை கூட அவர் நமக்காக சகிச்சார். ஆனால் பிதாவினுடைய முகத்தை பார்க்காம அவரால் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியலப்பா, இருக்க முடியல. அதனால தான் அவர் என்ன செஞ்சார்? கைவிடப்பட்டவராய், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறினார். 5வது வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். அவர் தாகத்தில் உச்சகட்ட தாகமாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் ஆத்மீக தாகம் மட்டும் இல்லை, அவர் சரீர பிரகாரமாகும். ரத்தம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ வெளியேற பயங்கர தாகம் ஏற்படும்பா. அது நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு வெயிலில் போய் வேலை பார்த்தாலே என்ன செஞ்சிருது? தாகம் ஏற்படுது. அவர் எவ்வளோ நேரம் நமக்காக பாடுபட்டார். தாகத்தின் உச்சக்கட்டம். யாருமே தாகத்துக்கு தண்ணி என்ன செய்யலப்பா, அவர் கொடுக்கல. ஆத்மீக பிரகாரம் தாகமாக இருந்தது உண்மைதான். ஆனால் சரீர பிரகாரமாகவும் அவர் தாகமாக இருந்தார். மனுஷகுமாரங்கிறத வெளிப்படுத்தும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அடுத்து என்னது பார்த்தோம்? அடுத்து என்னதுப்பா? தாகமாக இருக்கிறேங்க. அடுத்து முடிந்தது. ஹல்லேலூயா. அது சாதாரண வார்த்தை அல்லப்பா, அது ஆர்ப்பரிப்பின் வார்த்தை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தவராய், சக்ஸஸ்ஃபுல்லாக பிதாவாகிய தேவன் இந்த மீட்பின் திட்டத்தை முடித்தவராய், எல்லா திட்டையும் நியாயப்பிரமாணத்தின் எல்லாவற்றையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு செய்ய வேண்டிய சிலுவையில் நம்முடைய சாபங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவராய் ஆண்டவர் வெற்றி. நான் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து போட்டு அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாத்தானின் எல்லா அதிகாரங்களையும் பறித்து கொண்டார். சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னார். என் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய பிதாவே, எல்லாவற்றையும் உங்கள் திட்டத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்கள் சொன்ன ப்ராஜெக்டெல்லாம் முடிச்சிட்டேன். பிதாவே, நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்து இந்த பூமியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மிடத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் முடிந்ததுன்னு சொன்னார். இட் இஸ் அக்கம்ப்ளீஸ்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட். கடைசியாக ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? மத்தேயு மார்க்கு சொல்லும்போது சொல்கிறாங்க, மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். மகா சத்தமாய். யாராவது சாகும்போது அப்படி ஒரு இதாக இருக்க மாட்டாங்க. அவருடைய மரணங்கிறது அது ஆர்ப்பரிப்பாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. யாராவது ஒரு மகிமையாக ஆண்டவர் அப்படி விடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. யாரோ பயப்படுவாங்க மரணத்தை குறித்து. ஆனால் மரணத்தை குறித்து அவன் அப்பா என்ன செய்யலை? பயப்படலை. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணத்தை ஜெயித்தவர், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடைய கர்த்தர். கடைசியா, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை
ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? இருங்க பாப்பா, இருங்கக்கா. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இருங்கப்பா, எல்லாருமே எடுத்துக்கொள்வோம். ஆ 44வது வசனம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. ஹல்லேலூயா. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் அழகாக இதில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சூப்பராக போடப்பட்டிருக்குப்பா. மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50 முதல் 54 வரை. இயேசு மறுபடியும் கூப்பிட்டு ஆவியை விட்டார். தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. எங்கேயாவது ஒருவர் மரிச்சும் போது இயற்கையெல்லாம் அதிரதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பூமி அதிர்ச்சி உண்டாகிறத பார்த்துருக்கிறீங்களா? ஆனால் அப்பா மரணம் நடந்த போது என்ன நடந்துச்சு? இயற்கையை ஸ்தம்பித்து போய்விட்டதப்பா. இயற்கை என தன்னை உண்டாக்கின கர்த்தர், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின கர்த்தர், அவர் ஜீவனை விடுறாரா? அவருடைய ஜீவனை எடுக்க யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த சத்துருக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது சொன்னார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்கிட்ட என்னப்பா இருக்கு? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களிடத்தில் யார் என்னை குற்றம் எடுத்தக்கூடும்? அப்பா ஒரு ஜீவனை விடும் பொழுது என்ன நடந்துச்சான்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன போட்டிருக்கு? இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஹல்லேலூயா. தேவாலயத்தின் பிதாவே. ஆரம்பம் பார்த்தீங்களா? முதல் வார்த்தையும் பிதாவேன்னு ஆரம்பிக்கிறார். அப்பாவுடைய உறவு பிதாவே. பிதாவே அவர் எப்பயுமே ஆண்டவரோடு உள்ள உறவுப்பா. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஐ கமிட் மை ஸ்பிரிட் இன் யுவர் ஹேண்ட் ஓ மை லார்ட். பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சங்கீதம் 31:6 இந்த கீக்குவலான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்கிறார். சங்கீதம் 31:6 வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து நம்பி இருக்கிறேன். அதுக்கடுத்த வசனம் பாப்பா. இல்லை அதில் வருமே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். உமது கையில் இருப்பிடம் தப்பா சொல்லியிருக்கலாம். சங்கீதம் 31 வருகிறது. உமது கையில் என் ஆவி. 5வது வசனமா? வெரி குட். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஹல்லேலூயா. ஸ்தேவான் சாகும்போது என்ன சொன்னார்? முழங்கால் படிட்டு இவங்க மேலே இந்த பாவத்தை சுமத்த வேண்டாம்னு சொல்லிட்டு, பிதாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். நம்ம அந்த உலகத்துக்கு கடந்து போகும்பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இப்போ நம்ம வர்றோமா, ட்ராவலிங் காரியத்துலேருந்து ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். ஆமென். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். அப்போ என்ன நடந்துச்சா? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் நடுவிலே 2ஆய் கிழிந்தது. பிதாவாகிய தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் இருந்த அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை தேவகுமாரனின் மரணத்தின் இரத்தத்தினாலே கர்த்தர் என்ன செஞ்சார்? தகர்த்தார். ஹல்லேலூயா. தமது மாம்சமாகிய திரையை என்ன செஞ்சார்? கிழித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்ப்பா? உண்டு பண்ணி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படியாக ஒரு நித்திய மீட்பை தேவன் நமக்காக உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. தேவாலயத்தின் ஒரு புதிய துவக்கம். தேவனோடு ஒரு உறவு. யார் ஈஸியாக போக முடியாதுப்பா. கிருபாசன தண்டையில் யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிரதான ஆசாரியனே போக முடியும். ஆனால் கர்த்தருடைய மரணம், தன்னுடைய நேசகுமாரனின் மரணம் பார்த்தீங்களா? தேவாலயத்தின் திரைச்சீலை அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குமா. நான் அப்பா உயிரை ஜீவனை விட்ட பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கும்
உங்களுக்கு இருக்கிற என் பிள்ளைங்களை அந்த அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டீங்களே, உங்கள் பிரசனத்தை விட்டு அனுப்பி விட்டீங்களே பாவம் செய்த பொழுது. திரும்பியும் ஏதேன் மன தோட்ட உறவு தொடர வேண்டும் சொல்லி ஒரு பக்தன் பாடுவார். அந்த உறவு அன்றைய திரும்பியும் உங்கள் சமூகத்துக்குள்ளே என்னை நுழைய கிருபை கொடுங்கப்பா. அதனால தான் தாவீது ராஜா கேட்டான், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. நான் எதை இழந்தாலும் சரி, உங்கள் பிரசன்னத்தை மட்டும் நான் இழந்துடக்கூடாது. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருமையான்னு சொல்லி சங்கீதம் 51 அன்று எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எழுதி வச்சுட்டான். நான் ஒரு பாவிதான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும்னு சொல்லி இறக்கம் செய்யுங்க. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க ஆண்டவரை. ஆண்டவர்கிட்ட கதறினான். கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் உயிரோடு எழுந்த பின்பு என்ன செஞ்சாங்களாம்? அவர்கள் நகரத்திற்குள் பிரவேசித்து அநேகருக்கு தங்கள் காண்பித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. யாரோ தெரியல, அநேக பரிசுத்தவான்கள் அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பூமி அதிர்ந்தது. இதையெல்லாம் பார்த்த பொழுது 100க்கு அதிபதியும் கர்த்தரை காவல் காத்தவர்களும் மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி நான் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! உன்னுடைய மரணமும் என்னுடைய மரணமும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய மரணம் மற்றவங்க நம்மளுக்கு துரோகம் செஞ்சவங்களாம் உண்மையாகவே இந்த பிள்ளை தேவனுடைய பிள்ளைப்பா, மெய்யாகவே இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி நான் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! நம்முடைய முடிவு மகிமையாக இருக்கணும்ப்பா. நம்முடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் அதிகாரம் 17-18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். சரிங்களா? ஒருவனும் அந்த ஜீவனை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நான் தான் விரும்பி கொடுக்குறேன்ப்பா. என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். யாராவது இறைவனுடைய சுவாசத்தை பிடுங்க முடியுமாப்பா? என்னப்பா இது? யாருமே எடுக்க முடியாதுப்பா. யாருக்குமே பவர் கிடையாது. ஹல்லேலூயா! ஒரே ஒரு அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர், அண்ட சராசரங்களின் மேல் ஆளுகை உடையவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். சீசர்கள் ஆச்சரியப்படுறாங்க, இது என்ன வார்த்தையோ, இவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே. எல்லாவற்றிலும் அதிகாரம் உண்டுப்பா. கடலின் மேல் அதிகாரம், சாத்தானின் மேல் அதிகாரம், சாத்தானுடைய அத்தனை அதிகாரங்களை கர்த்தர் பறித்து கொண்டார் ஐயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார், இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமேன். அக்கா அதை வாசிங்க, அந்த வசனத்தை இப்போ வாசிங்க. ஒருவனும் அதை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா! அதை என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா! யாரும் சாத்தா அப்பாவுடைய ஜீவனை ஒன்றும் எடுக்கலை. அப்பாவா நம்மளுக்காக கொடுத்தாரப்பா, உனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லி நம்ம பேர் சொல்லுவாங்க, டயலாக் அடிப்பாங்க. அந்த டயலாக்கை நம்பாத. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஃப்ரெண்ட்ஸுன்னு அலையாத. தேவனோடு நெருங்கிய நேரத்தை செலவிடு. செல்போன் பைத்தியமா இருக்காத. செல்போன் செல்லுக்கு கொண்டு போயிடும். எச்சரிக்கை. அது மரண பாதாள அறைக்கு கொண்டு போய்விடும். அது வேசியின் வழி, அது ஆழமான படுகொலி. மகனே மகளே பெரியவர்களே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
அவரே ஜீவனை கொடுக்கிறார். கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை அவர் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டார். அதான் அவர் சொல்றார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதாதாமே என்னில் அன்பாய் இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு என் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் இல்லையா, அதனால் என் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். கெத்சேமனே தோட்டத்தில் அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா? பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புவித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41, 42, 43, 44. அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஐயா. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அடுத்து பாப்பா, அப்பொழுது ஹல்லேலூயா ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் விருப்பம் இருக்கும்பா. எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, சிலர் ஊழியக்காரர் ஆகணும்னு நினைப்பாங்க, சிலர் கலெக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒரு உன்னத திட்டம் வைத்திருக்கிறார். உன் விருப்பத்தை நீ சொல்லலாம், தப்பே கிடையாது. அப்பா கெத்சேமனே தோட்டத்தில் தன்னுடைய ஃபஸ்ட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய சித்தத்தெல்லாம் அவருடைய சித்தத்துக்கு தன்னை என்ன செஞ்சார்? விட்டு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். கல்லறை தூரம் அப்புறம் போய் வழக்கத்தின்படி ஒளிவு மலைக்கு போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. சீசர்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ணுறார் பிதாவை நோக்கி. பிதாவே, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், என்னுடைய சித்தத்தின் படியல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அதிக வியாகுலத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ? நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? அப்பாவுடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமா? பைபிள் வாசிக்கவே ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோமே, ஜெபம் பண்ண ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோமே. கடைசி காலம் ஆயிடுச்சு, அப்பா வர்ற நேரம் ஆயிடுச்சுங்க. இதோ இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய ரட்சணிய நாள். இன்னும் மனம் திரும்பாம பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாமா? பிதாவின் சித்தத்திற்கு நீ அர்ப்பணிப்பாயா? அவர் அர்ப்பணித்தார். ரெண்டாவது அவர் எதற்கு அர்ப்பணித்தார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை எனக்காகவும் உங்களுக்காகவும் அவரை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஐயா, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது எதுக்கு ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? நேற்று நான் இதை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வேர்டை ஞாபகப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசி எதுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் தெரியுமான்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் ஆச்சரியப்பட்டேன் ஆண்டவர் சொன்ன பொழுது. இது மனிதர்கள் சொல்லி கொடுத்ததல்ல, கர்த்தரே சொல்லி கொடுத்தது. வாசி பாப்பா, வாசி. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை புடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஹல்லேலூயா. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை ஒப்பு கொடுத்தேன். தாடை மயிரெல்லாம் புடுங்குறியா? என் பிள்ளைக்காக தான்ப்பா, எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இதையும் ஒப்பு கொடுக்குறேன். என் முகத்தில் எச்சு துப்புறியா? ஒப்பு கொடுக்குறேன். கண்ணை கட்டுறியா? ஒப்பு கொடுக்குறேன். முள்முடி சூட்டப்பட்ட கண்ணுலாம் இச்சை இல்லாத பாவம் செஞ்சமா?
முள்முடி சூட்டப்பட்டார். எல்லாவற்றுக்கும், அவமானத்துக்கும், உமிழ்நீருக்கும் தம்முடைய முகத்தை அவர் மறைக்கவில்லை. ஆனால் என்ன யாராவது ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னால் நியாயப்படுத்துகிறோம். வேண்டாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. பரிசுத்தரையே சொன்னாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார்ல, பச்சை மரத்துக்கு என்ன செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க. பொறுத்துக்கலாமே. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரப்பா, நீ நானும் ஏமாத்துறோம்ப்பா. பரிசுத்தர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்போ என் முகத்தில் யாராவது எச்சு துப்புனா பதிலுக்கு அடி. எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அடிக்க போவியா? ஒப்பு கொடுக்க சொல்கிறார் ஆண்டவர் வந்து. ஓகே, ஒரு கணத்தில் எச்சு துப்புறியா, அடிக்கிறியா, மறு கணத்தையே திருப்பி காட்டுங்கிறார். இதுதான் நம்ம அப்பாவுடைய ஸ்டைல். ஹல்லேலூயா. அப்பாவுடைய அன்பு. அப்பொழுது நீ உன்னதமானவருக்கு நீ பிள்ளையாக இருப்பாய். நீ உன்னதமானவருக்கு பிள்ளையாக இருக்கணும்னா இதை தான் நீ செய்யணும். அப்பாவுடைய வழி இதுதான். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்காக மாதிரியை பின்வைத்து போனார். அவர் வையப்படும் போது பதில் வையலை, பாடுபடும் போது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ என்னை கூட கொஞ்சம் சொன்னால், நான் யார் தெரியுமா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் ஒரு ஊழியக்காரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நம்ம சொல்லாதேங்கிற ஆண்டவர் வந்து பாடுபடும் போது பயமுறுத்தலையாம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். தாடைகளை ஒப்பு கொடுத்தார். அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் தம்முடைய முகத்தை அவர் மறைக்கவில்லை. சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்தார். யோவான் 6:38 சொல்லப்பட்டிருக்கு. 6:38 என் சித்தத்தை சொல்ல வாசிக்கலாமா? யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எதற்காக இப்போ வானத்திலிருந்து இறங்கி வந்தார்? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி என்னை அனுப்பினவர். இப்போ நான் இங்கே எதுக்கு அனுப்புனாரோ அதைத்தான் நான் செய்யணும். என்ன என்னுடைய பெருமை, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? என் பெருமையை கேட்கறதுக்கு நீங்கள் வரல. சிலுவையே என் மேன்மை. ஹல்லேலூயா. சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். படிங்க. இந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் ஓதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். சிலுவையே மேன்மையப்பா. பவுலையா சொன்னார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவை தான்ப்பா என் மேன்மை. தாவீது ராஜா சொன்னான், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர் தான் ஏன் எங்கள் மேன்மை. ஏன் பின்னாடி வரலோக மினிஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பின்னாடி தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி மலையை சுற்றிலும் எப்படி இந்த எலிசா தானே சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள் சூழ்ந்திருந்ததப்பா. கேயாசி கண்களை திறந்தரலும்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். கர்த்தர் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றிலும் எவ்வளோ பேர் வந்தா என்ன, என் மேல் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். சிலுவையை மேன்மையாக வச்சிருக்கிறியா? இல்லை மினிஸ்டர் என் பின்னாடி இருக்காங்க, பிரதம மந்திரி என் பின்னாடி இருக்காங்க, யார் இருந்தா என்ன? உங்கள் அப்பா இல்லைனா உனக்கு யார் உதவி செய்ய முடியாதுப்பா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம்.
மனுஷமா மாம்சமானதை உன் புயபலமாக வச்சிருக்கிறியா? மனுஷனை நம்பிக்கையாக வச்சிருக்கிறியா? தயவுசெய்து கர்த்தரே உயர்த்து. கர்த்தர் உன் கூட இருக்கிறத பார்க்கட்டும். நான் இந்த இடத்துல வரும்பொழுது நான் நினச்சி பார்த்தேன், நீங்கள் நினைப்பீங்க ஊழியக்காரங்க, எனக்கு இந்த மேன்மை எங்கே கிடச்சிதுங்க? என் கூட அப்பா வராருயா, அவர் என் கூட இருக்கிறதா மேன்மை. நானும் உடைய ஜனங்களும் எதினால் விசேஷித்தவர்கள்? நீர் என்னோடு வருவதினால் அல்லவா, நீர் என்னோடு வருவதினால் அல்லவா. அதுதான்ப்பா என் மேன்மை. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால், இது ஏதினால், நீர் என்னோடு வருவதினால். ஓகே, நேராகிவிட்டது, அதனால் நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். அடுத்தபடியாக கெத்செமனே தோட்டத்திலே தேவனுடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10, 11, 12. 2 தீமோத்தேயு 1, 10, 11, 12. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது, மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே ஹல்லேலூயா வெளியரங்கமாக்கினார். அதற்காக நான் பிரசங்கியாகவும் போதகனாகவும் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாகவும் நியமிக்கப்பட்டேன். இதற்காக இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நீ அப்பாவினிடத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணி. அவர் அந்நாள் வரையும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஐயா பவுலையா நிச்சயித்திருந்தார். மரணத்தை பரிகரித்த கர்த்தர். 2 தீமோத்தேயு 1, 10, 11, 12. எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கு 49, 11. என் பிள்ளைங்க சொன்னோட ஏற்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு வகையில் சேட்டை பண்ணுறாங்க. 49ஆவது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். திக்கற்றவங்களா போகிறாங்களா உன் பிள்ளைங்க? ஆண்டவரே, என் பிள்ளைங்களை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிற ஆண்டவரே, நீங்கள் என் பிள்ளைங்களை உயிரோடே காப்பாற்றுங்க ஆண்டவரே. என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிற கர்த்தர். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். சங்கீதம் 31:5 என்ன சொல்கிறது? உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சங்கீதம் 37:5 என்று சொல்கிறது. கடைசியாக 2 சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யார்கிட்ட இப்போ வழியை ஒப்புவிக்கணும்? கர்த்தரிடத்தில். நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 14:3 என்ன கூறுகிறது? எதை ஒப்புவிக்கணுமா? 14:3 உன் செய்கைகளை நீதிமொழிகள் 16:3. நான் தப்பாக எழுதிட்டேன்னா தெரியல. நீதிமொழிகள் 16:3, 14:3. பாப்பா 16:3. 14:3 தானடா? வாசிங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும்ப்பா. அப்பொழுது உடைய நீ பல யோசனை யோசித்து வச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். கடைசி வார்த்தை அது அர்ப்பணிப்பின் வார்த்தை. கடைசி ஆண்டு என்ன சொல்லி முடிக்கிறார்? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எல்லாவற்றையும் ஒப்புவிக்கணும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அவருடைய சித்தம் செய்ய நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்கணும். திக்கற்றவர்களாய் போகும் நம்முடைய பிள்ளைகளை அவரிடத்தில் ஒப்புவிக்கணும். தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்வார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை உனக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட நல் பொருளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா?
தேவ சித்தம் நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். என்னையுமே தம் சாயலாய் நிலை நிறுத்துவார். என்னையுமே தம் சாயலாய் நிலை நிறுத்துவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஆமென் ஆண்டவரே. தேவனுடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் செய்யப்படட்டும் ஆண்டவரே. இந்த உருளைக்குடியில் வந்திருக்கிற சபை ஊழியர் குடும்பம், சபை மக்கள் குடும்பம், அடியாளின் குடும்பம் எல்லாரையும் உடைய பரிசுத்தவான்கள், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய பாதத்திலே விழுந்து போதனை அடைவார்கள். உடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து கிடைக்கிறோம். உடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய கையிலே இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்குப்பா. மெய்யாகவே அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார், நீதிமான்களை சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைங்களை நீங்கள் சிநேகிக்கிறீங்க இயேசப்பா. உங்களுடைய முடிவு மகிமையாக இருக்கணும்ப்பா. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க முடிவும் பெரியவங்க முடிவும் மகிமையாக இருக்கணும் ஆண்டவரே. உங்களை போல ஆண்டவரே ஆர்ப்பரிப்போட முடிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக்கொண்டீர் என்று ஆர்ப்பரிப்போடு அர்ப்பணிப்போடு உம்முடைய பாதத்திலே எங்கள் ஆவியை சமர்ப்பித்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வர பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.